பண்றாங்க. இதுக்கு அப்புறமா தான் X.comல இருந்து இன்னைக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிருக்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச PayPalங்கிற பேருக்கு இதை சேஞ்ச் பண்றாங்க. இதை உருவாக்குன வெறும் 2 வருஷத்துல eBay இந்த கம்பெனியை வாங்குறதுக்காக அப்ரோச் பண்றாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் US$ அப்ரோச் பண்றாங்க. ஆனா இதை விக்கிறதுக்கு எலன் மஸ்க் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனாலும் மத்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது மிகப்பெரிய தொகையை தெரிஞ்சதுனால இந்த அளவு பீக்ல இருக்கப்பவே மட்டும்தான் பேப்பல இந்த அமௌண்ட்க்கு விற்க முடியும். சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு எல்லாரும் சொன்னதால வேற வழி இல்லாம எலன் மஸ்கும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. eBay 1.5 பில்லியன் US$ பேப்பல வாங்குறாங்க. இதுல எலன் மஸ்க்கு 165 மில்லியன் US$ ஷேரா கிடைச்சிது. வெறும் 3 வருஷத்துல 22 மில்லியன் US$ இருந்து அவரோட ரெவென்யூவை 165 மில்லியன் US$ இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அவரோட பிரெயின் தான். சரி, இப்போ 165 மில்லியன் US$ கையில இருக்கு. அதை வச்சு என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஆனா மஸ்க் புதுசா எதையாவது பண்ணணும், இன்னோவேட்டிவ் எதையாவது கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எதுல இந்த பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு திங்க் பண்றாரு. அது தேடவும் செய்யறாரு. அப்படி தேடினதுல அவருக்கு கிடைச்சது ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி. அந்த கம்பெனி பேர் தான் டெஸ்லா. எலன் மஸ்க் இன்வெஸ்ட்